தங்கச்சிங்க உங்களுடைய எந்த ஆட்டிடியூட் அல்லது எந்த ஒரு ஸ்டைல காப்பி அடிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என் பாடி லாங்குவேஜே காப்பி அடிப்பேன் சார். நான் வந்து பேசும்போது கையெல்லாம் ஆட்டி நேச்சுரலா பேசுவேன். என் பேரு கிறிஷ். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. அவ வந்து எப்படின்னா மூஞ்சி கூட வலிக்காம பேசுவா. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா வந்து யார்கிட்டயாவது பேசும்போது எப்படி கை தனியா போகும், கால் தனியா போகும், அப்படியே தலையெல்லாம் முடியெல்லாம் அப்படி விரிச்சு போட்டு பேசுவா. அப்ப நான் என்ன பண்ணி நேச்சுரலா இது கிடையாதுல்ல. கை கால அசைச்சு பேசுறது அக்கோட கேரக்டர். யார் கை நீட்டி பேசுனா? இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. அவங்களால ஒரு இடத்துல கை கால் வச்சுட்டு பேசவே முடியாது. கை கட்டி போட்டீங்கன்னா வாயே திறக்காது. அந்த மாதிரி கேரக்டர். ஆட்டமோண்டல பேச முடியாதா? ஏன் அவன் கைய புள்ள. இன்னைக்கு இப்ப கை பிடிச்சாச்சுல, இனிமே எங்க கொண்டு ஆட்டுவா? எனக்கு வந்து ஃபேஸ் மட்டும் தான் எக்ஸ்பிரசிவா இருக்கும். நான் கை கால்லாம் ஆட்டி பேச மாட்டேன். நான் இருக்க வேணாம், வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. அவங்க தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அதை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. என் அக்கா பேசும்போது மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ரியாக்ஷன் பண்றானுன்னே தெரிய மாட்டேங்குது. என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நீங்க காப்பி பண்றப்போ உங்க பாடி லாங்குவேஜ் நான் காப்பி பண்றேன் அப்படின்னு நான்